பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் விஜே பார்வதிக்கு ஒரு குறும்படம் போட்டு அவங்க மேல உண்மையிலேயே தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக பிரஜின் சாரோட முகத்திரையை கிழிக்கணும்னு ரசிகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்கான குறும்படம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். கடந்த வாரம் முழுக்க இந்த ஹோட்டல் டாஸ்க்ல கண்டஸ்டன்ஸ் யாருமே பெருசா பங்களிப்பை கொடுக்கல. ரொம்ப போரிங்கா தான் போச்சு. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு பிரிக்கும் போது தான் இந்த வாரத்துக்கான முக்கியமான கண்டென்ட் நிறைய கிடைச்சிருக்குது. குறிப்பா விஜே பாரு பிரஜின் மேல ஒரு அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. ஷோல்டர் மேல கை வைக்கும் போது தட்டி விட்டீங்க, எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு, ஹர்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி விஜே பாரு ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணாங்க. அதுக்கு பிரஜின் பதிலடி கொடுக்குற மாதிரி, மற்ற பசங்க மாதிரி நான் கிடையாது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பாய் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, என் ஒய்ஃபை தவிர எந்த ஒரு பொண்ணை டச் பண்ணா எனக்கு பிடிக்காது, அந்த பவுண்டரியிலே இருந்துக்கோங்க, பிக் பாஸ் நான் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி விஜே பாரு மேல அவரு சில கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த இடத்துல விஜே பாரு நான் ஒரு அண்ணனா தான் கை வச்சான்னு சொல்லும்போது பிரஜினோட ஒய்ஃபா இருக்கக்கூடிய சாண்ட்ரா ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாங்க. பாரு, நீ என்கிட்டே சொன்ன நான் பிரஜினை சைட் அடிக்கிறேன்ட்டுன்னு, ஒரு ஒய்ஃப் கிட்ட இப்படி சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல விஜே பாருக்கு சாண்ட்ரா ஒரு பதிலடி கொடுத்திருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டையும் வச்சு பார்க்கும்போது பிரஜின் மேல விஜே பாரு கையை வச்சு விளையாண்ட விஷயம், அதை ஒரு அண்ணனா நினைச்சுதான் நான் பண்ணேன்னு விஜே பாரு சொன்னாங்கல்ல. அப்ப எதுக்காக சைட் அடிக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு அண்ணனை சைட் அடிப்பியாங்கிற மாதிரி பிரஜின், சாண்ட்ரா, சுபிக்ஷா இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டை டிவிலையோ இல்ல 24/7 அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. இது எப்பவோ கேஷுவலா எடுத்து நடந்திருக்கு. அந்த விஷயத்த தான் பிரஜின் அப்புறம் விஜய் பாரு இவங்க 2 பேருமே அட்ரஸ் பண்ணி மாத்தி மாத்தி அக்யூசேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு குறும்படம் போட்டாங்கன்னா உண்மையாவே விஜய் பாரு எந்த ஒரு இன்டென்ஷன்ல நான் பிரஜினை சைட் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் குறிப்பா நான் ஒரு அண்ணனா நினைச்சா தொட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அந்த பார்வதி உண்மையா இல்ல சைட் அடிக்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அந்த பார்வதி உண்மையாங்கிற விஷயத்த வெளிப்படுத்தணும். இதே இடத்துல இதே சீசன்ல பல இடங்கள்ல பாரு இந்த உமன் கார்டை தூக்கியிருக்காங்க. எதுக்காக டச் பண்ற, தள்ளி என்ன பேசுங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஃபெமினிசம் பத்தி பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட பாரு இப்போ இதை கேஷுவலா எடுத்துக்கிறாங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பிரஜின் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே விஜய் பாரு தப்பா போட்ட ட்ரை பண்றாங்களோ, அதாவது பொதுவாகவே ஆண்கள் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பத்தியே பின்னாடி தப்பா பேசுவாங்க, தப்பா டச் பண்றாருன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் கமருதீன் விஷயத்துல பாரு பண்ணாங்க, அதுக்கு நான் பலிகர் ஆக முடியாதுங்கிற மாதிரி பிரஜின் பதிவு பண்ணாரு. கமருதீன் அப்புறம் விஜய் பாரு இவங்க 2 பேருக்கு விஷயம் வேற. ஆனா பிரஜின், சாண்ட்ரா விஷயத்துல பாரு அது மாதிரி விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க கேஷுவலா பண்ண விஷயத்த பிரஜின் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டதும் அந்த இடத்துல சைட் அடிக்கன்னு சொல்றீங்க, ஒரு அண்ணன் அப்படிதான் சொல்லுவியாங்கிற மாதிரி சாண்ட்ரா கேட்ட விஷயமும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி பிரஜின் அப்புறம் பாரு இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பாரு சொன்ன அந்த விஷயத்த ஒரு குறும்படமா போட்டு காமிச்சு பாரு எந்த ஒரு இன்டென்ஷன்ல சைட் அடிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணணுங்கிற மாதிரி ரசிகர்கள் ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல விஜய் சேதுபதியோட சப்போர்ட் யாருக்கு இருக்க போகுது, விஜய் பாருவுக்கா இல்ல பிரஜின் சாண்ட்ராவுக்கான்னு தெரியல. உண்மையாவே யார் மேல தப்பு, அப்படி குறும்படம் போட்டா பாரு எந்த இன்டென்ஷன் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.